நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹாய் வேன். மிஸ் யூ. இந்தாங்க உங்களோட இயர்ரிங். வேன், எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்கு. இதுவும் நல்லா தானே இருக்கு. நான் சொல்றத நம்ப, இதுதான் நல்லா இருக்கு. சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இங்க பாருங்க யூ, நீங்க எழுதின அந்த புது புக் நிறையவே வித்துருச்சு. வந்து பாருங்க, இதெல்லாம் உங்க ரசிகர்கள் எழுதின லெட்டர்ஸ். இதுக்காக வேன் ரொம்ப உதவி செஞ்சிருக்கா. இவ்ளோ சீக்கிரம் என்ன பாராட்டாத. உனக்காக ரெடி பண்ணிருக்க கவுன பாரு. என்ன இது? என்ன கரைப்பட்டிருக்கு? என் அருமை பார்வையாளர்களே, நிகழ்ச்சியோட முக்கியமான தருணம் இது. சங்கிலியால தண்ணிக்குள்ள பூட்டப்பட்ட நபர் இப்ப எப்படி தப்பிக்க போறாரு அதை காட்ட வராரு மாஸ்டர் ஷென் ஷென். இன்னைக்கு நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம யூஏ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? ஜோயிசி உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. நீ எப்படி சொல்ற? முகத்தை பார்த்தா தெரியல. உன்னோட திறமைய நான் என்னன்னு சொல்றது? நீ மட்டும் இல்லைன்னா நான் எப்பயோ சைனாவோட பெரிய டிசைனர் ஆயிருப்பேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. ஒரு முக்கிய அறிவிப்பு. மாஸ்டர் ஷென் ஒரு வாலண்டியர் வேணுங்கிறாரு. மிஸ் யூ, நீங்க வந்து இதை தொடங்கி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நானா? சீக்கிரம் போங்க, அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. சீக்கிரம் போ. உங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. உங்களுக்காக நான் மீனா மாறவும் தயாரா இருக்கேன். மிஸ் யூ, சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன்.
தள்ளி போங்க. மேல தூக்குங்க, ஸ்கிரீனை தூக்குங்க. உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? கண்ணை திறங்க. வாங்க. Oh my God, மாஸ்டர் என்னாச்சு? உதவி பண்ணுங்க. ஓ மாஸ்டர், சீக்கிரம் வாங்க. மாஸ்டர் கண்ணை திறங்க. யாராவது ஒரு வெளியே தூக்குங்க. எல்லாம் ஓகே. எனக்கு என்னமோ இது கொலைன்னு தோணுது. கொலைகாரன் தான் பூட்டை ஏதோ பண்ணிருக்கணும். என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம். ஆனா இது ஆபத்தான வேலை. அந்த கொலைகாரன் வெறி பிடிச்சவனா இருக்கணும். விட்டுருந்தா என் மனைவி ஏதாவது பண்ணிருப்பான். நல்லா தீவிரமா விசாரிங்க. நான் ஏற்கனவே சீஃப் சாங் கிட்ட இதை பத்தி பேசிட்டேன். நீங்க பேசிட்டா போதுமா? என் வேலையை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க அவர்கிட்ட சொன்னதை பத்தி கவலை இல்லை. நீங்க சொல்லலைனாலும் நான் விசாரிப்பேன். இங்க பாருங்க மேடம், கொலைகாரனோட நோக்கத்தை பார்க்கும்போது அவன் தெளிவா தன்னோட இலக்கை தேர்ந்தெடுத்திருக்கான். வேற யாரையும் துன்புறுத்த நினைக்கல. நீங்க பயப்பட வேண்டாம். எனக்கு புரியுது. உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. பரவாயில்ல. ஒரு நிமிஷம். வேனை வீட்டுல விட்டுட்டு வாங்களேன். இல்ல தேவையில்ல. உனக்கு தான் உடம்பு முடியல. உன் கூட தான் அவர் இருக்கணும். நான் ரிக்ஷால போய்க்கிறேன். இல்ல வேண்டாம். ரொம்ப இருட்டாயிடுச்சு. மழை வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல தனியா போகாத. போய் விட்டுட்டு வாங்க. சரி போறேன். இவளை வீட்டுல விட்டுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். ம் யூயி, நீ மேல போய் ரெஸ்ட் எடு. தேவையில்லாம யோசிக்காத. ம். நான் கிளம்புறேன். ஓகே, பார்த்து போயிட்டு வா. ம். இது உங்களுக்கான கடிதம் தான். திடீர்னு கடிதம் எழுதுறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாளாகவே என் மனசில் இருக்கிற ஒரு ரகசியத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். இந்த மாதம் 2ஆம் தேதி மிஸ்டர் ஜோ ஹெங்கும் அவர் கூட ஒரு பொண்ணும் நான்ஷன் ரோட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்குனாங்க. அவங்க பேச்சிலையும் உணர்வுலையும் நெருக்கமானவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள ஒன்றா நான் என் கண்ணால் பார்த்தேன். நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த லெட்டரை எழுதியிருக்கேன். ஏன்னா நல்லதுங்கிறது சீக்கிரம் முடிவுக்கு வந்துடுது. ஆனால் நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்படிக்கு உங்கள் எழுத்தோட ரசிகை. கொலைகாரனோட நோக்கத்தை பார்க்கும்போது அவன் தெளிவாக தன்னோட இலக்கை தேர்ந்தெடுத்திருக்கான். நீங்கள் பயப்பட வேண்டாம்.
யோயி, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? நீங்க எங்க போனீங்க? வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது சரி பண்ணிட்டு வரேன். இதுல சிகரெட் வாசனை அடிக்குது. கார் ரிப்பேர் பண்ண காத்திருந்தது கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு, அதான் 2-3 சிகரெட் அடிச்சேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ போய் தூங்க. இந்த பெர்ஃப்யூம் தான் மேடம் ஷாங்காயில ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? ஆனா இது என்ன ஷாங்காயில சேல்க்கு வரலையே, அப்புறம் எப்படி கிடைச்சது? ஒருவேளை டைரக்டர் ஜெனரல் வேங் ஹாங்காங்ல இருந்து கொண்டு வந்தாரா? இருக்கலாம். மிஸ் டுவான், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்மெல்லால என் ஒய்ஃப்க்கு எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். நல்லா இருக்கு, ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. ஸ்ட்ராங் இல்ல. அப்படினா இத ட்ரை பண்ணுங்க. இது நல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படி என்ன சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹாய் டைரக்டர் ஜோ, ஹலோ மிஸ்டர் வாங், வாங்க உட்காருங்க. இந்த சிகாரெட் ட்ரை பண்ணுங்க. இழுக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும், கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்றேன். பார்க்கவே நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? ஆமாமா. சரி, கிளம்பலாம் வாங்க. இந்த சிகாரோட ஸ்மெல் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம். வாங்க. பை பை. பை. ஓகே, பை பை. பை. இந்த சிகாரெட் ட்ரை பண்ணுங்க. இழுக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும், கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்கும். வழக்கத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். இதனால எந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் உங்க மேல அடிச்சாலும் நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இது உங்களை காப்பாத்திடும். வீட்டுக்கு எதிரில தான் இதை ஸ்மோக் பண்ணா. எதுக்காக கார் ரிப்பேர்னு என்கிட்ட போய் சொல்லணும்? ஏதாவது ரகசியத்தை என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறானா? ஜோஹெங்கும் இன்னொரு பொண்ணும் நைட்டு தங்குனாங்க. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். மிஸ்ஸஸ் ஜோ, இந்தாங்க நியூஸ் பேப்பர் வந்திருக்க. நன்றி. ஜூ ஹூசி யாருன்னு தெரியாத ஒரு ஆளோட நைட்டு டேட்டுக்கு போனது தெரிய வந்திருக்கு. என்ன? நிஜமாதான் ஜோய் என்னை ஏமாத்துறான்னு எனக்கு தோணுது. தேவையில்லாம உன்னை போட்டு குழப்பிக்காத. இத குடி குடி. யூயி, நீ தேவையில்லாம யோசிக்கிற. ஜோஹெங் உன்னை ஏமாத்துறத நீயா சந்தேகப்படுற? ஒரு சிகரெட் ஒன்னும் லெட்டர் வச்சு சந்தேகப்படுறது தப்பு. யாராவது பிராங்க் பண்ணிருக்கலாம்ல. இது பிராங்கா இருக்கும்னு எனக்கு தோணல. எனக்கு என்னமோ அவ உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு. என் உள் மனசு போய் சொல்லாது. இருக்கட்டும். சரி, எனக்கு ஒண்ணு சொல்லு. அந்த பொண்ணு யாரா இருக்கும்னு நினைக்கிற? சூஹூசி. அந்த சூஹூசி தான். 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. ஆனா அவங்களுக்குள்ள அறிமுகம் இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா அவங்க சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சரி, அப்படியே இருக்கட்டும். எதையும் குழப்பிக்காத. உனக்காக நான் விசாரிக்கிறேன். உன்னால விசாரிக்க முடியுமா?
இதில் என்ன சந்தேகம்? அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, அவரை காப்பாத்த என்கிட்ட நீ பொய் சொல்லக்கூடாது. ஏன் இப்படி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு புரியல. நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி நிலைமையில நான் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? யோயே, நீ முதல்ல எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நான் உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது. நாளைக்கு போட்டோ ஷூட் இருக்கு, அதுக்கு ஆவாத மூட மாத்திக்கோ, ஓகே? யோயே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட இந்த சக்சஸ்க்கு காரணம் ஜோ ஹெங்கோட ஒய்ஃப்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால தான். பல பேருக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்கு. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீயே உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்திக்காத. எனக்கு புரியுது. அவ்வளவுதான். இந்த வைன் ரொம்ப நல்லா இருக்கு, குடிச்சு பாரு. சியர்ஸ். சரி, கண்டதையும் யோசிக்கிறத நிறுத்த. ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. போனதும் எனக்கு கால் பண்ண. போயிட்டு வா. ஜாக்கிரதை. பை பை. அவ போயிட்டாளா? இப்ப என்ன பண்றது? அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பயமா இருக்கா? நாம பப்ளிக்கா வெளியே போக கூடாதுன்னு சொன்னல. என்ன இங்க ஷாங்காயில நிறைய பேருக்கு என்ன தெரியும். என்ன இப்படி பயப்படுற? அவதான் என்ன விசாரிக்க சொல்லிருக்கால. நான் சொல்ற எல்லாத்தையும் அவ கண்டிப்பா நம்புவா. நீ மோசமானவ. கதை கட்டுறதுல நீ பெரிய ஆளு. நியாயமா நீதான் ரைட்டரா இருக்கணும். நானும் அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு மினிஸ்டர் பதவியில இருக்க ஒரு ஃபாதரன்ல கிடைக்கலையே. அது மட்டும் இல்லாம எங்க ஏஜ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ற டைரக்டர் ஹஸ்பண்டா இல்ல. அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டோடைய தகுதியான டைரக்டர் உனக்கு லவ்வரா கிடைச்சிருக்கிறது போதா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான இருக்கு. சரி சரி, சில விஷயம்லாம் இந்த கடையில மட்டும் தான் கிடைக்கும், தெரியுமா? இது நல்லதா இருக்கு. நேத்து எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு எதுவும் ப்ராமிஸ் பண்ணல. கண்டிப்பா. இல்ல இல்ல, ரொம்ப நேரம் ஆகுது. சரி, பசங்களா இங்க கூட்டமா இருக்கும், சீக்கிரமா கொடுத்துருவாங்க. வா போலாம். வேன், இங்க பாரு, உனக்கு பிடிச்ச பிரிண்ட். இந்த கடைக்காரனோட டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த இடத்தோட முதலாளியை காணோம். இங்க இருக்க. என்ன வேணும்? நாங்க சில போட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். எங்க யூஇ போட்டோல பார்க்க அழகா இருக்கணும். வாங்க. கொஞ்சம் சரிங்க. அடுத்து
நெக்ஸ்ட். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சாரி. கீழே இறங்கி வாங்க. அழகா இருக்க. நான் இங்க உட்காரலாமா? சீக்கிரம் உட்காருங்க. ரெடியா? நீங்க 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாம்ல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கண்டிப்பா, இது என்னோட ஆசை. யோகி, ஸ்மைல். ரெடி? நம்ம 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.